ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு எமோஷனில் இருந்து அதெல்லாம் கேப் விட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஓடின்னு போகணுன்னு ஆசையாக இருக்குது. கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார், எல்லாம் பேசி முடிச்சக்கப்போ ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் பேசி முடிச்சிட்டேன். அதனால் பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரியகம் பெருமாள்லேருந்து கர்னல்லேருந்து மாமன்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும், இவன் பேசுகிற உண்மை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு திருப்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் பரியகம்மானுக்கு முதல் படத்துக்கே நீங்கள் கொடுத்த ஆதரவு இருக்குல்ல, அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கிற விதம் இருக்குல்ல, நிச்சயமாக சொன்னால் பத்திரிகை தான் நீ பாதுகாத்துக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஊர் மக்கள், அவங்கள அவ்வளோத்தையும் ஏற்றணும்னா மேடை பத்தாது. என்ன சொல்கிறது, ரொம்ப நான் பரியகம் பெருமாள்லேருந்து போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரியகம் பெருமாள் நடிச்சிருக்காங்க, கர்னல் நடிச்சிருக்காங்க, மாமல் நடிச்சிருக்காங்க. என்ன கூப்பிட்டாலும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும், என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓடினா ஓடுவாங்க, ஆடினா ஆடுவாங்க, பாடினா பாடுவாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் நிச்சயமாக என்னையால் எனக்கான படத்தை எடுத்துக்க முடியாது. நான் ப்ரொடியூசர்கிட்ட இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, பரியகம் பெருமாள் ஷூட்டிங் அப்போ டிமானிசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ படம் ட்ராப் ஆகிற மாதிரி போயிடுச்சு. அப்போ ரஞ்சித்தனை கேட்டார், டேய் இந்த மாதிரி சூழல் ஆகிடுச்சு, ஒன்றால் கம்மியான டேஸில் இதை மேட்ச் பண்ணி எடுத்துட முடியுமான்னு கேட்டார். நான் என்னையும் நம்பினேன், என் ஊர் மக்களை தான் நம்பினேன். அவங்கள கூட்டிகிட்டு போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு அப்படி முடிவு பண்ணி தான் பரியகம் பெருமாளை நான் எடுத்தேன். எடுத்து அவன் வச்ச நம்பிக்கை காப்பாற்றினேன். அப்படி ஒரு அன்னைக்கே ஃபஸ்ட்டு படத்தில் சினிமாவை முதல் ஆக்ஷன் சொல்லதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்த என்னோட ஊர் மக்களுக்கு, புளியங்குளம் கிராம மக்களுக்கும், சுற்றி இருக்கிற என்னோட வட்டார மக்களுக்கும், ஒட்டுமொத்த என் மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களை எல்லாம் அவங்க வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படமாக, அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக இந்த உலகம் இந்த படத்தை கொண்டாடும் நம்புகிறேன். நான் ஒரு எமோஷனில் இருந்து அதெல்லாம் கேப் விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஓடின்னு போகணுன்னு ஆசையாக இருக்குது. கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார், மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார், அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படிங்கு பார்க்க ஆசையாக இருக்குது. வெற்றி சார், ரெட் ஜெயின் அவங்க ஏன் இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னா, அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா, மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நான் வாழையோ படத்துக்கு ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு, உதய் சார் திருநெல்வேலியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எடுத்து முடிச்சோடனே, சார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி கேட்டது, ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் கேட்டது. அதை கரெக்டாக அன்றைக்கே நான் பண்ணி கொடுத்த மாதிரி சொன்னார் சார்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி ரெட்ஜெயினுக்கு. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது நான் எப்போ வேணாலும் போய் ரெட்ஜெயினுக்கு போய் இந்த இது பண்ணுறேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க ரெட்ஜெயினுக்கும், மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த படம் நீங்கள் எடுக்கும் பொழுது நான் முன்னாடியே கேட்டது தான், இமோஷனலி நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தீங்க? அடிக்கடி நீங்கள் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதை பற்றி சில விஷயங்கள். இல்லை, அது ஒன்றும் இல்லை. திருப்பி அந்த 10 days அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு. அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமா சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாறி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்ட்ஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாறி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்க்குறேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23ஆம் தேதி படம் பாருங்கள். என்னோடய சினிமா குடும்பம் இதுதான். என்னோடய சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான். என்னோடய ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணன்கிட்டையும் ராம் சார் கூட்டையும் எங்கள் அம்மா அப்பா எனக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மொட்டமாக நின்றது இல்லை. எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்றேன். ஏன்னா இதுதான் என் உலகம். இது ரெண்டுக்கும் நான் இந்த 2 உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த 2க்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறேன்.
Disney Plus Hotstar, Navi Studios, Farmers Master Plan Production presents Vaazhai from Mari Selvaraj, released by Red Giant Movies, August 23ஆம் தேதி நாம் எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்று வந்திருந்த அத்தனை கலைத்துறையினருக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் அவ்வளவு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட உதவி இயக்குநர்களையும் நடை கூப்பிடுறேன். இந்த குடும்பத்தோட கடைசி அவங்க தான். நான் ஏன் அம்மா அப்பா கூப்பிட்டு பேச வைக்கல அப்படின்னா, அவங்களால பேச முடியாது எனக்கு தெரியும் நல்லாவே. ஏன்னா எனக்கே இந்த மற்ற படத்துலலாம் அவங்க ஏதாவது பேசுவேன், இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி இருக்குது மனநிலை. கூப்பிட முடியாது, பேச முடியல எனக்கு. அதனால் அம்மா அப்பாவை வந்து அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா, நான் அப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணாலும் மற்றவங்க பாராட்டுதல் மூலமாக அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க. பட் அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த கதைகளை நான் சொல்வதன் மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இவன் ஏதோ நல்லது தான், இவன் ஏதோ கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டின் அடிப்படையில் தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தால் இவங்க பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்தோமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னையை நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல, அந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது நீ முடியாத காரியம். நான் போசணுன்னே எல்லோரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷாட் எடுத்தோம், லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே எனக்காக பண்ணத விஷயத்தை பார்த்து எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வாழையில் நான் இந்த பயமே வந்து இது எடுப்பான்னு இல்லை, இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படத்தை. ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வலியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி.